இஸ்ரேலினுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத போதும் லெபனானிலே இருக்கின்ற ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்கு வைத்து அவர்களுடைய பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய பேஜர்கள், வோக்கி டோக்கி மற்றும் சிறிய ரக ரேடியோக்களிலே வெடிமருந்துகளை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் என்பது லெபனானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் அமைப்பை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது மட்டுமல்லாமல் மிகுந்த கோபத்துக்குள்ளாக்கி இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக அந்த அமைப்பினுடைய, குறிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். அந்த நூதனமான தாக்குதல் என்பது நிச்சயமாக இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பான மொசாட்டினாலே திட்டமிடப்பட்டது என்றும் அவர் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார். இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே மீண்டும் ஒரு பதற்றமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே மத்திய கிழக்கில் எவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றன, விரிவான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளே போவோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் லெபனானிலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா போராளிகளை இலக்காக கொண்டு பேஜர்கள் மற்றும் சிறிய ரக ரேடியோக்கள், வோக்கி டோக்கிகளிலே வெடிமருந்துகளை பயன்படுத்தி ஒரே நேரத்திலே அவற்றை வெடிக்க செய்து ஒரு நூதனமான தாக்குதல் சம்பவம் அங்கே இடம்பெற்றது. இந்த தாக்குதல் சம்பவத்திலே கிட்டத்தட்ட 12 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 3000 பேர் வரையிலே காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த காயமடைந்த மற்றும் உயிரிழந்தவர்களிலே பெரும்பாலானவர்கள் இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் அமைப்போடு தொடர்புடையவர்கள். இந்த நிலைமையிலே இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் அதிகாரபூர்வமான எந்த ஒரு தகவலையும் வெளியிடாத போதும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தொடர்பானவர்கள் இந்த தாக்குதல் என்பது போருக்கான புதிய நிலைகள் என்று தெரிவித்திருப்பதன் மூலம் இந்த தாக்குதலின் பின்னால் மொசாட், அதாவது இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பான மொசாட் இருப்பதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறை சார்ந்த அதிகாரிகளும் கூட இந்த தாக்குதல் நிச்சயமாக இஸ்ரேலினாலே திட்டமிடப்பட்டதாக இருக்கும் என்று நம்புகின்றார்கள். இரகசியமாக அமெரிக்கா ஈரானிடத்திலே இந்த தாக்குதல் தொடர்பாகவும் அந்த தாக்குதலுக்கும் தமக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பது தொடர்பாகவும் விளக்கம் அளித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இந்த லெபனானிற்குள்ளே இந்த நடத்தப்பட்ட இந்த நூதனமான தாக்குதல் தொடர்பாக ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா அந்த நாட்டினுடைய தேசிய ஊடகங்கள் வாயிலாக இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விவரித்திருக்கின்றார். இந்த தாக்குதல் என்பது இஸ்ரேல் சகல எல்லைகளையும் கடந்து மேற்கொண்ட தாக்குதல் என்றும் இந்த தாக்குதலுக்கான நிச்சயமான பதிலை இஸ்ரேல் எதிர்பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய இந்த உரை நிகழ்ந்து கொண்டிருந்த போதே இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளுடைய ஏவுதளங்கள் மீது, குறிப்பாக ஏவுகணைகளை ஏவக்கூடிய தளங்கள் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட இலக்குகளை இஸ்ரேலினுடைய விமானப்படைகள் தாக்கி அளித்திருக்கின்றன. இந்த சம்பவம் என்பது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு மிக தீவிரமான நிலைமையினை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறான சூழலிலே மத்திய கிழக்கிலே மீண்டும் ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையிலே இஸ்ரேல் மீது வெறுமனே லெபனான் மட்டுமல்லாமல் ஈரானும் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து சீற்றமடைந்திருக்கக்கூடிய சூழலிலே இந்த மத்திய கிழக்கிலே நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய போர் சூழல் என்பது மேலும் தீவிரமடையலாம் என்று நம்பப்படுகின்றது. எனினும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அமெரிக்கா கூறுகின்ற போது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் உத்தியோகபூர்வமான எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காத நிலைமையிலே லெபனானில் இருந்து இயங்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் அமைப்பு இஸ்ரேல் மீது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாக இருந்தால் அது நிச்சயமாக போரின் போக்கை மாற்றும் என்றும், நிச்சயமாக இஸ்ரேல் பதிலுக்கு லெபனான் மீது அல்லது லெபனானில் இருந்து இயங்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் மீது நேரடியாக போரை அறிவிக்கும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழலிலே இந்த நிலைமை என்பது தற்போதைய சூழலிலே மிக ஆபத்தான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இதுதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடை. நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.